படத்த பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ஹீரோ வந்து ஜெயம் ரவி, ஹீரோயினி ஹன்சிகா. நம்ம வில்லன் வந்து அரவிந்த் சுவாமி. அரவிந்த் சுவாமி வந்து ஒரு ராஜவம்சத்த சேர்ந்தவரு. இவர் வந்து ஆராய்ச்சி கூடங்கள் எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த வேலை பார்க்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஓலைச்சுவடி ஒண்ணு கிடைச்சிருக்கும். அதுல வந்து கூடு விட்டு கூடு பாயிற வித்தை வந்து அந்த ஓலைச்சுவடியில இருக்கும். இவர் அரச குடும்பத்த சேர்ந்தவர்னால, அந்த ஓலைச்சுவடியில என்ன இருக்கு, என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவருக்கு இருக்கும். அந்த வித்தைய வச்சுக்கிட்டு, உயர்ந்த இடத்துல இருந்து வேற ஆள் மூலியமா கூடு விட்டு கூடு பாஞ்சு நெறைய தீய செயல்லாம் செய்வாரு. திருட்டு வேலைகள் எல்லாமே செய்வாரு. ஜுவல்லரியிலருந்து நகையெல்லாம் கொள்ளையடிக்கிறது அந்த மாரி வேலை செய்வாரு. நம்ம ஜெயம் ரவி வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீசரா இருப்பாரு. அப்பதான் நம்ம ஹீரோயினிய மீட் பண்ணுவாரு. ஹீரோயினி வந்து தான் அப்பா, அம்மா வந்து அவருக்காக பார்த்து வச்சிருந்த பொண்ணு குடிபோதையில வர்றத பார்த்துட்டு, நிலை தடுமாறி வருதே! யாரு இந்த பொண்ணு? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நமக்கு பார்த்து வச்ச பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்றாரு, போய் பேச போறாரு. "ஏன் என்னாச்சு? எதனால இப்படி வர்ற?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு எங்க வீட்ல ஒரு மாப்பிள பார்த்துருக்காங்க. எனக்கு பிடிக்கல. நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். நான் லவ் பண்ற பையன் நீங்க தான் நான் எங்க வீட்ல சொல்லுவேன். அப்பதான் எனக்கு அந்த மாப்பிள என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு போவாக. கடைசில பார்த்தா, அவ வீட்ல பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளையே இதுவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவளுக்கு பிடிச்சிருக்கும். 2 பேருக்கும் பிடிச்சிருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் 2 பேரும் விரும்புவாங்க. கடைசில பார்த்தா ஜெயம் ரவியோட அப்பா வந்து பேங்க்ல மேனேஜரா இருப்பாரு. இந்த நம்ம அரவிந்த் சாமி என்ன செய்வாருன்னா, கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய வச்சு அவருடைய பேங்க்ல இருந்து பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சுருவாரு. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீசர்னால யாரு எப்படி என்னன்னு சொல்லி அந்த தேடுதல் முயற்சிலாம் நடந்துகிட்டு இருக்கும். கடைசில பார்த்தா தன்னுடைய அப்பா தான் அப்படின்ட்டு வேற வழியே இல்ல. ஏன்னா அப்பான்னா அரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அதுக்கப்புறம் அவங்க ஆஃபீஸ்ல சொல்லிருவாங்க, "உங்க சொந்த விஷயத்துல நீங்க தலையிடக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு வேற ஆள வந்து அந்த போஸ்டிங்க்கு மாத்தி வச்சிருப்பாங்க. இந்த கேஸ் வந்து நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனா ஜெயம் ரவி வந்து யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் சுவாமிய கண்டுபிடிச்சுருவான். அரவிந்த் சுவாமிய கண்டுபிடிச்சு நண்பன் மாரி ஏமாத்தி கண்டுபிடிச்சுருவான். கண்டுபிடிச்சுட்டு அவன அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருவாங்க. அரவிந்த் சுவாமி என்ன செய்வான்னா, அவனுக்கு தான் கூடு விட்டு கூடு பாயிற வித்தைகள் தெரியும்ல. அதனால என்ன செய்வான், ஜெயம் ரவி உடம்புக்குள்ள அரவிந்த் சுவாமி புகுந்துருவான். அரவிந்த் சுவாமி உடம்புக்குள்ள ஜெயம் ரவி இருப்பான். அதனால அதனால அரவிந்த் சுவாமி என்ன நினைப்பாருன்னா, ஏன்னா வெளியில தானே இருப்பான். நம்ம மேல கேஸ் வரக்கூடாது. நம்மளுக்கு பெயில் கிடைச்சிரும் அப்படிங்கிறதுக்காக, அந்த கேஸ திசை திருப்புறதுக்காக நெறைய செயல்கள்லாம் செய்வான். ஆனா, அதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில வெட்ட வெளிச்சமா வந்துரும். நெறைய நிகழ்ச்சிகள், சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அந்த படத்தில நடந்துகிட்டே இருக்கும். ஆனா, நம்ம ஜெயம் ரவியோட லவர் ஒருத்தர் இருப்பார்ல, நம்ம ஹன்சிகாவ ஏமாத்தி, நான் ஜெயம் ரவி மாரி கெட்ட உடல் பாவனைலாம் இருக்கிறனால, அவளாலயும் கண்டுபிடிக்க முடியாது. பல சண்டைகளுக்கு பிறகு வந்து என்ன செய்யும்னா, அது எப்படி உடம்புல இருந்து அவன வெளியாக்குறது அப்படிங்கிறது வந்து இந்த ஓலை சுவடிய வந்து உடைச்சு போட்டா, தூக்கி எறிஞ்சுட்டா, அந்த மாரி விஷயங்கள் நடந்துட்டா, உடம்புல இருந்து வெளிய வந்துரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சவொன்னே என்ன செய்வார் ஜெயம் ரவி, அரவிந்த் சாமி உடம்புக்குள்ள தானே இருப்பான். அதனால என்ன செய்வான், அந்த ஓலைச்சுவடிய கண்டுபிடிச்சுருவான். எங்கன வச்சிருப்பான், ஏதோ ஒரு பழைய பில்டிங்ல இருக்கும். அத எடுத்துட்டு வந்து சண்ட போடுற இடத்துல அந்த இடத்துல கடல் இருக்கும். அதில தூக்கி வீசிருவான். அதோட இவன் ஆத்மா வந்து அவனுக்கு போயிரும். அவன் ஆத்மா இங்க மாறி வந்துரும். அதோட அந்த கதைகள்லாம் இவனையும் அடிச்சு அந்த கடலுக்குள்ளேயே தூக்கி போட்டுரும். அதோட இந்த படத்தோடைய முடிவு பார்ட் 2 வரும் அப்படிங்கிற மாரி எல்லாரும் வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.